அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட பெரியம்மா இறந்து தனிமையில் என்னோட பெரியப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டார். ஏன்னா எப்போவுமே பெரியம்மாவும் பெரியப்பாவும் சண்டையே வந்தாலும் பேசாமல் இருக்க மாட்டாங்க. எங்கே வந்தாலும் ரெண்டு பேருமே ஒன்றா தான் வருவாங்க. அப்படியே சண்டையே போட்டுட்டாலும் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. வேறு எங்கேயும் தாழ்த்தி பேசுறது அப்படின்னா எங்கேயுமே ஒரு இடத்துல கூட அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை தாழ்த்தியே பேசிக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தவங்க இப்போ திடீர்னு இல்லைன்னொன்னே பெரியப்பாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. உடம்பு ரொம்ப மோசமான நிலைமையில ஆயிடுச்சு. அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தார். இந்த நிலையில் அம்மா எப்போவாச்சும் ஒரு வாட்டி போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க. என்னோடய தம்பி அம்மா சென்னையிலேருந்து வரும்பொழுதெல்லாம் போய் பெரியப்பாவை பார்த்துட்டு வாடான்னு சொல்லுவாங்க. அவங்க பையனும் சென்னையிலேருந்து வந்தான்னா பெரியப்பாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பான். திட்டுவான், நடக்கிறதுக்கு முடியலைன்னா கூட எதுக்கு நீ ரோட்டுக்கு வர, ஃபென்ஷன் வந்தால் வரட்டும், யாராச்சும் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு கொடுப்பாங்க, நீ எதுக்கு ரோட்டுக்கெல்லாம் வந்துட்டுருக்குற, வீட்லேயே இரு, டிவி கனெக்ஷன்லாம் போட்டு கொடுத்து தானே இருக்கேன், ஏதாச்சும் வேணும்னா யாருக்கிட்டனா சொல்லு, வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவான். இப்படி தான் அவரோட காலம் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஏற்கனவே உள்ளன் பின்னுறதுக்கு ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் அதில் மேட்டெல்லாம் போட கற்றுக்கணுன்ட்டு ஆசைப்பட்டேன். என்னோடய அம்மாக்கிட்ட நான் கேட்டிருந்தேன், அம்மா சித்தியோட மாமியார் நல்லா போடுவாங்கள்ல, அவங்கக்கிட்ட கேட்டு பாருமா சொல்லியிருந்தேன். அம்மா அந்த பக்கம்லாம் நாங்கள் வாடகைக்கு இருந்தப்போ போனது, அவ்வளோவா அதுக்கப்புறம் போனது கிடையாது. எனக்காக போயிட்டு பெரியம்மாக்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது வந்திருந்தாங்க. ரொம்ப ஈஸி தான்டா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. நான் கூட போட மாட்டான்னு நினச்சேன், பரவாயில்ல இந்த அளவுக்கு போடுறா அப்படின்ட்டுலாம் அம்மாக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும்போது நீடில்லாம் எந்த சைஸ்லாம் வாங்கி கொடுத்தா எனக்கு கரெக்டாக இருக்கும், எப்படியெல்லாம் போடணும் அப்படின்றத பற்றியெல்லாம் ஒரு சின்ன மேட் போட்டு வச்சுருக்கிறேன். அதை நான் கொடுத்து அனுப்புகிறேன். அதை பார்த்துனாவே உன்னால் புரிஞ்சிக்க முடியும், அடுத்தடுத்த ஐடியாஸ் உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்னது போலவே மேட்டும் கொடுத்து அனுப்புனாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிச்சு. சொல்லி கொடுத்ததும் இதே ஸ்டிச்சு தான், அப்போது இது போல் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இருந்தேன். நாளைக்கு காலையில் இந்த உள்ளனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது போல் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒருத்தர் வந்தாங்க நைட் டைமு. பெரியப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, வாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. அம்மாவும் என்னோடய தம்பியும் தான் பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்பா மட்டும்தான் என் கூட இருந்தார். அப்புறம் அங்கேருந்து ஃபோன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கெல்லாம் வந்துச்சு, இறந்துட்டாங்க, நம்ம பசங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் அம்மாவும் தம்பியும் மட்டும் வந்தாங்க. உனக்கு என்ன வேணுமா, தண்ணியெல்லாம் பக்கத்தில் வச்சிட்றேன், நீ தூங்கு, அப்பா டிவி தான் பார்த்துட்ருப்பாங்க, நான் அங்கே எல்லோரும் டெத்தில் இருப்பாங்க, அதனால் அங்கேயே இருக்கிறேன், அப்பப்போ வந்து கூட போகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்பா அம்மா சொன்னாங்க, உங்கள் பெரியப்பாவுக்கு உயிரே பிரியலம்மா, ரொம்ப நேரம் வாசல்லையே பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு வண்டு தான் வந்துச்சு, பெரியப்பா மேலே உட்காந்த உடனே பெரியப்பா இறந்துட்டாரு. போட்டோம்மா, என்னத்துக்கா அவங்க உடம்புல ஃபஸ்ட்டு என்ன இருக்குது எல்லாமே அங்கே மொத்தமும் போயிடுச்சு. பெரியம்மாவுக்கு பார்த்து பார்த்து தான், பெரியம்மாவுடைய நோய் தான் பெரியப்பாவுக்கு வந்துடுச்சு. நான் அதனால தான் பெரியம்மாவுடைய காரியம் முடிச்சுட்டு உன்னை வீல் சேரில் தள்ளிட்டு வரும்போது அக்கா கிட்ட சொன்னது. அப்பாவும் சீக்கிரத்தில் செத்துருவாருன்றதை தான் நான் அன்றைக்கி அது போல் சொன்னேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் மறுபடியும் அந்த டெத்து இதை பற்றியே கேட்டிருக்குவேன். அம்மா என்ன சொன்னாங்க, நீ அமைதியாக படு, நைட்டெல்லாம் இதை பற்றியெல்லாம் யோசிக்காத, நான் நடுவில் ஒரு வாட்டி வரேன்,
இல்லை அப்படி எதனா இருந்தால் ஃபோன் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவும் கிளம்பி போயிட்டாங்க. பெரியப்பா இறந்ததுக்கு மட்டும் என்னை வீல் சேரில் உட்கார வச்சு தான் என்னுடைய தங்கச்சிங்க கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ தான் நான் டெத்தெல்லாம் பார்த்தேன். கிட்ட பார்க்கும்பொழுது எனக்கு எல்லாமே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நேற்று வரைக்கும் உயிரோடு இருக்கிறவங்க இன்றைக்கி இப்படியெல்லாம் இறந்து போயிடுறாங்களே அப்படின்னு எல்லாரும் அந்த டெத்தில் இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் தனியாக அதெல்லாம் நான் யோசிச்சுட்டு எனக்கு தலையே ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாருமே போயிட்டாங்க. அந்த இடத்துல நான், என்னுடைய அக்கா, என்னோட தம்பி, நாங்கள் 3 பேரும் தான் இருந்தோம். ரொம்ப சீக்கிரமாக எடுத்துட்டாங்க. 2 மணிக்குள்ளவே எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க. அப்போ அக்கா சொல்லுச்சு, அம்மா ஜெயா இங்கேயே இருக்கட்டுமே, நாங்கள் 2 பேரும் தனியாக ஆகிடுவோம் அப்படின்ட்டு அக்கா சொல்லுச்சு. எனக்கே அவங்கள விட்டுட்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுமா, ஜெயாவுக்கு இங்கே செட் ஆகாது, வேணும்னா நான் முன்ன போலவே நீ வந்து ஜெயாவை டெய்லி வீல் சேரில் கூட்டிகிட்டு போ. இதுக்கு எல்லாம் என்ன காரணம், உங்கள் பெரியப்பாவுக்கு ஏன் இவ்வளோ சீக்கிரம் சேர்த்தாங்கன்னா உங்கள் பெரியம்மாவுடைய பிரிவு அவரால் இருக்க முடியல, அந்த நோய் வந்துருச்சு, இதுதாம்மா, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு. ஆமாம் அப்படின்ட்டு அக்காவும் சொல்லுச்சு. நான் அம்மா கிளம்பி வரும்பொழுது என்னோடய அக்காவையும் அந்த தம்பியும் விட்டுட்டு வரும்பொழுது அவ்வளோ வேதனையாக இருந்தது. அந்த வீட்டில் இறந்துட்ட பிறகு யாருமே இல்லை, அந்த 2 பசங்க மட்டும் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது விட்டுட்டு வரவே எனக்கு மனசு இல்லை. ஆனால் நான் என்னுடைய சூழ்நிலை, அங்கே எனக்கு ரெஸ்ட் ரூம்லாம் எதுவுமே செட் ஆகாது, அதனால் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படா காலையில் ஆகுன்றது போல் இருந்தேன். சீக்கிரமாக எல்லாமே ரெடி ஆகிட்ட பிறகு நான் உட்காந்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பா பார்க்குறதுக்குள்ளே நான் கிளம்பிடணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் அவர் பார்த்துட்டாரு. ஏன் இங்கே தான் இருக்கிறதுன்னு. இல்லைப்பா, அக்கா தனியாக இருக்குது, அவனும் எதனா சிடுன்னு முன்னையே அவன் வந்து அக்கா கிட்ட சண்டை போட்டான். பசங்களும் இப்போ மாமா இங்கே விடலை, அங்கே கூட்டிகிட்டு போயிடுச்சு, இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு. முன்னா பெரியப்பா, நான், அக்கா, தம்பி நாங்கள்லாம் சாப்பிட்டோம் பெரியம்மாவுக்கு சாமி கும்பிட்டப்போ. ஆனால் இப்போ சாமி கும்பிடும் பொழுது நான், அக்கா, தம்பி அவங்க 3 பேர் தான், வேறு யாருமே வரலை. அம்மாவும் பூ கட்டுறது இதெல்லாம் இங்கே இருந்துட்டாங்க. நானெல்லாம் வந்து யோசிப்பேன், பெரியப்பாலாம் செத்துட்டதே மேலே இல்லைக்கா அப்படின்னு. ஆமாம் ஜெயா, என்ன பண்ணுறது, உங்கள் பெரியப்பா வந்து பெரியம்மா இல்லாமல் இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அது அன்றைக்கே போயிருக்க வேண்டிய உயிர், அது ஏதோ 45 நாள் கழித்து போச்சு. என்ன, நான் தான் அனாதி ஆயிட்டேன் அப்படின்ட்டு எப்போவுமே சொல்லுவாங்க. கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு கூட இல்லை. அவரால் ஒன்றுமே முடியலன்னா கூட, என்னம்மா நல்லாக்கிறியா அப்படின்னு கேட்பாரு. இன்றைக்கி அது கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் ஜெயா, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனால் நீ கூட எனக்கு ஃபோன் பண்ணல என்னுடைய பர்த்டே அன்னைக்கு அப்படின்ட்டு சொல்லுச்சு. நான் சொன்னேன், அக்கா உன்னோட பர்த்டே எனக்கு ஞாபகம் இல்லாமல் இல்லை, இருந்துச்சு, பெரியம்மா செத்து இப்போ தானே ஆச்சு, உடனே ஃபோன் பண்ணால் நீ கூட என்ன நினச்சிக்குவ, ஆமாம் இந்த பிறந்த நாள் கொண்டாடுறோம் பாரு அப்படின்னு. இல்லை ஜெயா, நான் அன்றைக்கி தான் எங்கள் அம்மா இல்லைன்றத நான் உணர்ந்தேன். அவங்க இருக்கும் பொழுது எனக்கு அந்த அருமை தெரியல, அவங்க இறந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா எல்லா பர்த்டேக்கும் ஃபோன் பண்ணுவாங்க, அம்மா ஹாப்பி பர்த்டேம்மா சொல்லுவாங்க. அன்னைக்கு இவங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு நினச்சிக்குவேன். ஆனால் இந்த வருஷம் அவங்க சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நீங்களாச்சும் யாராச்சும் ஃபோன் பண்ணுவீங்கன்ட்டு பார்த்தேன், நீங்களும் யாருமே ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு செகண்டு அக்கா கண்ணு கலங்கிட்டாங்க. அப்போ என்னோடய தம்பி சொன்னான், எனக்கு அடுத்த மாதம்தான் கம்பெனியில் வந்து வேலை பர்மனெண்ட் ஆகுது, இதுக்கப்புறமாச்சும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும்
அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணுன்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன்க்கா. என்னுடைய சம்பளத்தில் அம்மா அப்பாவுக்கு சாப்பிடணுன்ட்டு கொடுத்து வைக்கல. எனக்கு இது ஒரு கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது எனக்கு அவங்க 2 பேரும் பேச பேச எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்துடுச்சு. செம்ம காற்று. அப்போ எங்கள் அக்கா கேட்டுச்சு, ஏன் ஜெயா அப்படி இருக்க அப்படின்ட்டு கேட்டதுக்கு, இல்லைக்கா பயமாக இருக்குது, எதுக்கு இந்த காற்றுக்கா பயப்படுற அப்படின்னு கேட்டுச்சு. அப்படி இல்லை, நான் இங்கே வந்துட்டேன், அம்மா அங்கே இருக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு மேலே கரண்ட் ஒயரை போதில்ல, சப்போஸ் அறந்து விழுந்துடுச்சுன்னா அம்மாவும் அந்த வீட்டு உள்ளே தானே மாட்டிக்குவாங்க அப்படின்னு. அதில் தாண்டி உங்கள் அப்பாவுங்கிறாருன்னா அவரை விட எனக்கு எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்போ என்னோடய தம்பி சொன்னான், நீ ஏன்க்கா பயப்படுற, கரண்ட்டு ஒயரை அறந்துச்சுன்னா கூட ஒயரை அப்படியே சுற்றிக்கின்னு தான் போகுமே தவிர நம்ம வீட்டு மேலெல்லாம் விழாது, நீ பயப்படாத அப்படின்றது போல் சொல்லுச்சு. இது போல் நாட்கள் எல்லாமே மழை வர டைமில் எல்லா டைம்லேயுமே நான் பயந்துகிட்டே தான் இருப்பேன். என்னோட பெரியப்பாவுடைய காரியமும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அவங்கவுங்க ஊருக்கு போகிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க. அக்காவுக்கும் எங்கள் ஆயா புடவெல்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. நான் காரியத்தில் என்ன நினச்சேன்னா, எல்லாமே முடிஞ்சு போச்சு, பெரியப்பாக்கு காரியம்லாம் வைக்க மாட்டாங்கன்ட்டு நினச்சேன். ஆனால் பெரியப்பாக்கும் காரியம்லாம் வச்சிட்ட பிறகு அதன் பிறகு அந்த வீடு கேட் லாக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைட் போட்டுட்டு என்னோடய அக்காவும் என்னோடய தம்பியும் ஊருக்கு போயிட்டாங்க. அதன் பிறகெல்லாம் என்ன ஆச்சுன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.